தீபாவளி. ஓகே, நம்ம ஆட்கள் பட்டிமன்றம் வேற வச்சுக்கிட்டு இருப்பாங்க. தீபாவளி கொண்டாடலாமா வேண்டாமா, தீபாவளி யாருக்கு அப்படின்ட்டு. கடவுளுடைய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். செலிப்ரேட் எவ்ரிடே, because we believe the life is a festival. வேற யார்ட்டே சொல்லியிருக்கலாம் போல நான் இதை. ஆமாம், எல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கையே ஒரு பண்டிகை. அதை கொண்டாடத்தான் கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். இயேசு வந்ததே ஒரு செலிப்ரேஷன் மூட கிரியேட் பண்றதுக்கு தான். அதனால தான் கம்மியாயிடுச்சுன்னாங்க. இயேசு ஊத்தி கொடுத்தார். திராட்சரசம் குடிச்சு, திராட்சரசன்றது என்ன? இட்ஸ் a செலிப்ரேஷன். இப்போ நம்ம ஊர்ல ஸ்வீட்டு பாயாசம் என்னங்க, ஏன் உங்களுக்கு இந்த ஆயாசம்? ஃபெஸ்டிவலுக்குன்னே சில இது இருக்குல்ல, அது சொல்லுங்க. come on, speak to me. இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா என்னது? பண்டிகை வந்துடுச்சு, செலிப்ரேஷன் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சுன்னு ஒரு அடையாளம். ஸோ இந்த கல்ச்சர், இந்த ஜூ கல்ச்சரில் திராட்சரசம் வந்து பிரசங்கியில் படிக்கிறோம், நீதிமொழிகளில் படிக்கிறோம். திராட்சரசம் விருந்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது களிப்பின் அடையாளம். அது ஜீவன் உள்ளோரை என்ன பண்ணுவோம்? உட்காரட்டும். ஜீவன் உள்ளோரை இது என்ன பண்ணும்? களிப்பாக்கும். இப்போ திராட்சரசம் கம்மியாயிடுச்சுன்னா அங்கே என்ன கம்மியாயிடுச்சு? தண்ணி கம்மியாயிடுச்சா? என்ன சொல்றீங்க? இப்ப இயேசு திராட்சரசம் கொடுத்தாருன்னு அர்த்தம் சந்தோஷம் குறையக்கூடாது. ஆமென். சோ நம்முடைய ஆண்டவர் பண்டிகையின் ஆண்டவர். Our God is a God of festival. Give them praise. Amen. விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ளோரை என்னாக்கும்? களிப்பாக்கும். அப்புறமா பணம் வந்து செழிப்பாக்கும். எல்லாம் சேர்ந்துதான் இருக்குது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். களிப்புக்கு அடுத்த வார்த்தை செழிப்பு தான். அதனாலதான் சோகமா இருக்கிறவனால ஜெயிக்கவும் முடியாது, செல்வந்தனாகவும் முடியாது. என்னைக்கு உங்க சோகத்தை தூக்கி தூர போடுறீங்களோ அன்னைக்கே உங்க வெற்றி, உங்க செழிப்பு ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். ஆமா, இதுதான் ரகசியம். நிறைய பேர் தெரியல. சோகமாக எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் சிரிக்கலாம். எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் யாரு வேணாலும் சிரிக்கலாம். ஆனா இப்ப சிரிக்கணும்னா கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். ஆமென். அப்ப திராட்சரசத்தை வந்து கொடுத்தாருன்னா என்ன கொடுத்தாரு? எல்லாம் சொல்லுங்க, களிப்பு. ஆமென். ஸோ ஜீசஸ் வந்தது பண்டிகை. ஆமென். நம்ம வாழ்க்கையை ஒரு பண்டிகையாக்க தான் ஏசு என்ன பண்ணார்? வந்தார். அதனால நாங்கள் தீபாவளி கொண்டாடுவோமா, பொங்கல் கொண்டாடுவோமா? இல்லை, நாங்கள் வாழ்க்கையே கொண்டாடுவோம். We celebrate every day because He made us a life is a festival. Amen. எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய தேவன் எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்கள் இருளை வெளிச்சமாக்கி, ஆமென். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? தீப ஒளி திருநாள், இல்லையா? The festival of light, ஒளியின் பண்டிகை அப்படின்றாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுது, ஆதியிலே
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. போங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Amen. In him was life and the life was the light of man. எல்லாம் சொல்லுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு எதுவா இருந்தது? அப்போ நாங்களும் தீபாவளியை தினந்தோறும் கொண்டாடணும். எங்களுக்கு அது ஒரு நாள் பண்டிகை அல்ல, அது ஒவ்வொரு நாளும். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தினந்தோறும் பண்டிகை. அப்படிதான் உங்க வேதம் சொல்லுது. இது புரிஞ்சுக்கணும். என்ன பண்டிகை கிளம்ப தினந்தோறும் எங்களுக்கு பண்டிகை தான் ஐயா. ஆமென். மக்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நாளும் திண்டாட்டம், ஒரு நாள் கொண்டாட்டம். ஆனால் எங்களுக்கு என்றும் கொண்டாட்டம். நான் ஸ்டாப் செலிப்ரேஷன். ஆமென். இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஸ்டாப் செலிப்ரேஷன். ஆமென். அப்படி மாத்துறதுக்கு தான் இயேசு என்ன பண்ணாரு? வந்தார். அப்போ நாங்கள் என்ன நம்பிக்கையில் மற்றவர்கள் கொண்டாடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் இருளை நீக்கி தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர். ஆமென். விளக்கு ஏற்றுறது நல்லது. ஒரு அம்மா இந்த மாதிரி சர்ச்சுக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு போய் வம்பு பண்ணுது, நான் விளக்கே ஏற்ற மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த ஆளுக்கு இயேசுன்னா தெரியாது, சுவிசேஷன்னா ஒன்றும் தெரியாது, பெரிய பஞ்சாயத்து. கடைசியில் நம்மகிட்ட வந்துச்சு. என்ன கேட்டேன்? அப்போ கோயிலுக்கெல்லாம் வரட்டும், ஆனால் சாயங்காலமான விளக்கு ஏற்ற சொல்லுங்கள், நான் சர்ச்சுக்கெலாம் போகிறதுக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்றார். நான் சொன்னேன், சிஸ்டர் என்ன பிரச்சனை? நான் என்னைக்காவது சொன்னேன்னா அப்படின்னா, இல்லை தப்பு இல்லையா அப்படின்னாரு. இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, விளக்கை ஏற்றும் போது இந்த வசனத்தை வச்சுக்கோங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர்னு ஏற்றினீர். ஒருத்தர் லட்டு கொண்டு கொடுத்தார். சாமிக்கெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, கொண்டு கொடுத்தார். பிரதர் லட்டு கொடுத்தார். நான் சொன்னேன், ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சாப்பிட்டேன். அவன் பார்த்தான், டேய் நான் எங்கிருந்து எட்டு வந்திருக்கிறேன், நீ யாருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னு. எங்க கிட்டலாம் வச்சுக்காதீங்க, பாக்ஸோட காலி பண்ணிடுவோம். கிறிஸ்தவம் பாருங்களேன், இதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது எப்படி இதெல்லாம் சமாளிக்கணும், சந்திக்கணும்னே தெரியாமல் இதை ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆக்கி நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம், தீபாவளி கொண்டாடுவோம். வேற என்ன பண்டிகைலாம் இருக்கு? வாங்கயா வாங்கயா. முஸ்லீம் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறதுனால ரம்ஜான் கொண்டாடுவோம். ஆமாம். எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்கள் கொண்டாடுவோம். எங்க தேவன் கொண்டாட்டத்தின் தேவன். ஆமென். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். மதவாதிகளாக இருக்கக்கூடாது. பைபிள் இந்த மாதிரி இவங்க சொல்கிற இந்த ஸ்டஃப் எல்லாம் என்ன பண்ணல, பேசவே கிடையாது. இதெல்லாம் இவங்க உருவாக்குன குப்பை. என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காதீங்க. தீபாவளிக்கு நீங்களே கொண்டாடுங்க, நண்பர்கள் வீட்டுக்கு போங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் உண்மையான ஒளி யாருன்ட்டு. ஆமென். அவர் சொன்னார், அவர் உலகத்திற்கு ஒளியாயிருந்தார். ஆமென். அவரே மெய்யான ஒளி, மெய்யான வழி, எல்லாம் அவரே. ஆமென்.
ஸோ இருள் நீக்கும் நேரொளி இயேசுன்னு நீங்கள் நம்புவீங்கன்னா யூ கேன் செலிப்ரேட் தீபாவளி. ஆமென். இருள் நீக்கும் தீபம் அவர்தான். தாவீது மன்னன் அதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி இந்த வார்த்தையை சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான்? தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர். எல்லாம் சொல்லுங்க, என் விளக்கை ஏற்றினீர். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த இயேசு வரலன்னா அணைஞ்சே போயிருக்கும். இன்னைக்கு பிரகாசமா ஜொலிக்கிறீங்கன்னா ஆமென், கர்த்தர் விளக்கை ஏற்றி இருக்கிறார். ஆமென் ஆமென். பைபிள் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவரும். ஆமென். ஏதாவது விளக்கு இப்படி கொஞ்சம் அநேரமா இருந்ததுன்னா பார்த்துருக்கீங்களா? குஷி பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஒடி வந்து அதுக்கு பேரே ஜோதிகா, ஜோதியை காப்பாத்துறக்கா. கடவுளும் அப்படிதாங்க. உங்களுக்கு விசுவலைஸ் பண்றதுக்கு வேற எது சொல்றது? அதனால தான் சொன்னேன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தர் பாருங்க, உங்க வாழ்க்கையின் தீபங்களை யாரெல்லாமோ அணைக்க பார்க்குறாங்க, அவர் அப்படியே வந்து அப்படியே. ஆமென். பாருங்க, கர்த்தர் இப்போ உங்களை எப்படி மாத்திட்டார் தெரியுமா? அணையா விளக்கு. ஆமென் ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அணையா விளக்கு. ஆமென். தீபமே, ஜோதிகாவே. ஹலோ, என்னங்க நல்ல பேர் தானே? உங்களுக்கு என்ன வருத்தம்? என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. மங்கி எரிகிற திரியை என்ன பண்ணாம இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, அணைக்காமலும் இருப்பார். அப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஏதாவது எரியாம இருந்தா கொளுத்தி எரிய வைக்கிறார். ஆமென். ஏதாவது கொஞ்சம் அப்படியே காத்துல அப்படியே ஐயோ அணைகிற மாதிரி இருந்ததுன்னா நான் விட மாட்டேன். ஆமென். ஆமா. சோ அணையா தீபமாய், அணையா விளக்காய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாத்திருக்கிறார். ஆமென். இது புரிஞ்சிச்சுன்னா அழகா தீபாவளி கொண்டாடலாம். என்னடா நீ தீபாவளி கொண்டாடுறன்னு? இயேசுவே மெய்யான ஒளியா இருக்கிறார். இன்னொன்னு என்ன தெரியுமா? நரகாசுரனை அழித்த ஒரு நாள் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அது என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் பாருங்க. நரகத்தின் அசுரனை அழித்த நாள். That's a festival of light. எனக்கு தெரிஞ்சு நரகத்துக்குள்ளேயே இறங்கி ஆமென் சத்துருவின் சகல வலிமைகளையும் அந்த நரகத்தின் அசுரனை ஆமென் அழித்த. நீங்க குமரன்றீங்க, நாங்க குமாரன்றோம். நீங்கள் அறியாதவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவர் தேவகுமாரன். He is a son of the living God. ஈஸ்வரரின் மகன். ஈஸ்வர்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கடவுள் பேரு கிடையாது. இப்ப இந்தி உங்களுக்கு தெரியுமா? இந்தியில ஜெபம் பண்ண எப்படி சொல்ல தெரியுமா? ஓ பிரிய பரமேஸ்வர் அப்படிமோ. நீங்க ஏதாவது சர்ச்சை என்ன பரமேஸ்வரை கூப்பிடுற அப்படின்றீங்க. அன்புள்ள பரமபிதாவேன்றது இங்கிலீஷ்ல எப்படி இந்தியில் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? யாருக்காவது ஹிந்தி பீப்புள் இருக்கீங்களா? ஹிந்தி தெரியாது போடாவா? எப்படி பண்ணுவாங்க? கரெக்டாயா? பிரிய
பரமேஸ்வர் அப்படின்பா. என்னது பரமேஸ்வரன்றான் இவன் அப்படின்றான். பரமபிதாவேன்றது எப்படி சொல்றோம்? அப்போ அதாவது கொஞ்சம் மாத்திட்டாங்க. இங்க வந்து குமாரன், அங்க குமரன். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? எல்லா கதைக்கு பின்னாடியும் ஒரு சத்தியம் இருக்குது. சில பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் மருவி வேற மாதிரி ஆயிரும். பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தில் அது இருக்கும். அப்படி நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது. இப்போ சில பேர் வந்து அது அப்படி சொல்லலைன்னு இப்போ என்ன பண்ணுறாங்க, விலைக்கு அதை என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆமை பூந்த வீடு விலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழமொழி தெரியுமா தெரியாதா? உடனே நம்ம ஆட்கள் ஆமையை பூரா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லைங்க அது கல்லாமல் இல்லாமல் பொறாமல் இந்த ஆமெல்லாம் பூந்தா என்ன பண்ணாது, விளங்காதுன்னு சொன்னது இவங்க எப்படி விளங்கியிருக்காங்க. ஆமையை பூரா அப்படி பண்ணுறான். அவன் டாடாஸ் கம்பெனிக்காரன் ஆமை படம் போட்டே பெரிய பணக்காரன் ஆயிட்டான். என்னத்தடா நீங்க ஆமை பூந்தா விளங்காதுங்க, அவன் ஆமையை வச்சுதான் பெரிய ஆள் ஆயிருக்கிறான். யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திங்க. இவங்க பூரா ஆமை பூந்தா விளங்காது ஏதோ பேசி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு அர்த்தத்தோடு சொல்லி பின்னாட்கள் என்ன பண்ணிட்டாங்க, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இதுவும் அதே கதை தான். நரகத்தின் அசுரனை பைபிளில் போட்டிருக்குது. நரகாசுரன்றீங்களே, அதான் ஒருத்தன் இருக்கிறான், அவனை அழிக்க குமாரன் வந்தார். ஆமென். வேலின் உதவியை கொண்டு அவனை வென்றார். அந்த வேல் என்ன தெரியுமா? சக்தி. தட்ஸ் a holy spirit. பரிசுத்த ஆவியாகிய சக்தியை கொண்டு. ஆமென். through the power. நம்ம வெள்ளக்கார மாதிரி ஆயிட்டோம். பவர் அப்படிங்க. பவர்னா என்னது? தமிழ்ல ஒழுங்கா சொல்லு. தமிழ்ல என்னது? சக்தி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சக்தி பெறுவீர்கள். சர்வ வல்லவருக்கு தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? பராசக்திடா. பராசக்தி ஹீரோடா. நமக்கு கொஞ்சம் ஏதாவது 4 விஷயம் படிங்க. கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புத்திலாம் என்ன இது இப்படியே நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் சும்மா அதே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் 4 காரியங்கள்லாம் படிச்சிங்கன்னா ஓஹோ அப்படின்ட்டு. ஆனால் பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். அது போடுங்கம்மா, கூகுளில் இருந்து போடுங்க. நீங்கள் சில பேர் நம்ப மாட்டாங்க. பாலசேகர் ஏதோ பேசுகிறாரு, இதுக்கு எத்தனை வீடியோ வருதுன்றது பாருங்க. இவங்க போடுறதுக்குள்ள 100 வீடியோ போடுவாங்க பாருங்க. இவங்க அடுத்த தீபாவளி தான் இது ரிலீஸ் ஆகும். அதுக்குள்ள பாருங்க, ஓ எப்படி ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு அப்படியே பண்ணுவாங்க. பாரதியார் சொல்றாரு, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். என்னங்க சிலுவைன்னா இயேசு, அப்புறம் ஈசன்றீங்க? ஆமாங்க, ஒரே கடவுள் தான் இருக்கிறாரு. அவர் மனுஷனா இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பெயரில் அந்த ஈசனின் மகன், அந்த பரமேஸ்வரின் குமாரன், அந்த குமரன் சக்தியோடு பலத்தோடு இந்த பூமிக்கு இறங்கி வந்து இருளான பூமியை வெளிச்சமாக்கி நரகத்தின் அசுரனை அவர் வென்று, சூரனை வென்று அவர் ஜெயம் எடுத்தார் என்பதுதான் வேதத்தின் சத்தியமா இருக்கு. ஆமென். பாருங்க, யார் வந்து சிலுவையில் மாண்டார்? நீங்க வந்து அதிகாரம் பாரதியார் சாப்டர் 1.
ரொம்ப மதவாதிகள், இருதயம் பலவீனமானவர்கள் இங்கு வராதீர்கள். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டது யாருங்க? ஈசன். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார். எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில் நேசமரியா மகதேலேனா நேரில் இந்த செய்தியை கண்டால் பாரதியார். சும்மா என்னத்தையோ மைக் பிடிச்சிட்டு இருக்கோம்லாம் நினைக்கக்கூடாது, சரியா? நாங்கள் எல்லாம் இது அது இது எல்லாம் படித்து உட்காந்து நம்ம ஆட்கள்லாம் புக் அடிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ புக் உட்காந்து தேடி தேடி இந்த பொக்கிஷத்தை கண்டடைந்தோம். இவரை போல் ஒருவரும் இல்லை, இவருக்கு சமமாய் யாரும் இல்லை, இவருக்கு ஒப்பாய் ஒருவரும் இல்லை. எல்லா இலக்கியங்களும், எல்லா கவிதைகளும், எல்லா சிந்தனைகளும் ஒரே புள்ளியில் வந்து நிற்கும். அந்த புள்ளிக்கு பெயர் இயேசு. ஜீசஸ் இஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். ஆமென். எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. யோசிக்கிறவங்க பிடிச்சிக்க வேண்டியதுதான். எல்லாம் சொல்லிட்டாங்க. பாரதியார் எல்லாம் பாரதியார் என்ன பேசினார்? ஒரு பிராமண குலத்தில் பிறந்த ஒருத்தர் எழுதுனதுங்க. வந்து செத்தது சாதாரண ஆளுலடா, கடவுளின் மகன். The son of the living God. He died for your sin. உன் பாவங்களுக்காய் அவர் பலியானார். உன் நோய்கள் நீங்கும்படியாய் சிலுவையில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென், ஆமென். அதனால கன்ஃபியூஸ்டா இருக்க கூடாது. There is no other way, the only one way. 100 வழிலாம் கிடையாது. Jesus is not a one more way. He is the only way. சில பேர் என்ன ஐடியாலஜியில் இருப்பாங்க தெரியுமா? இல்லை அது வந்து 10 இருக்கு, இதுவும் 11 வச்சுக்குவோமே, அந்த மாதிரி ஆள் கிடையாது. நோ 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 நோ. There is no other things. He is not one more. Amen. இவரும் இருக்கிறார், இல்லை இதுவும் இருக்கு, அப்படி கிடையாது. அப்போ இந்த புரிதல் இருக்குன்னா தீபாவளியும் கொண்டாடலாம், பொங்கலும் கொண்டாடலாம். ஆமென். ரம்ஜானு, பக்ரீத்து, அதுக்கு விளக்கம் இருக்கு. ஒரு ஆடு பலியானதுன்றதை நம்பி தான் ஒரு ஆட்டை பிடிச்சி வெட்டி பிரியாணி போட்டு பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிட்டு போட்டீங்க. எனக்கு அந்த ஆடு யாருன்னு தெரியும். I know the lamb. Jesus Christ is the lamb of God. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒருவர் உண்டு. ஆமென். In the book of Isaiah, prophet Isaiah says the lamb, அடிக்கப்பட்ட வண்ணமாய் கொண்டு போகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. ஆமென். இவர் அடிக்கப்பட்டார். உங்கள் பாவங்கள் நீங்க, உங்கள் நோய்கள் நீங்க. இன்னைக்கு எங்க போய் கேட்டாலும் ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு பிரச்சனை இருக்கு, அது தெரியும், பரிகாரம் சொல்லுங்க, அது இதுன்றாங்க. அப்ப மனு வர்க்கம் தன் பிரச்சனைக்கு பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பலி அந்த பரிகாரமாய் மாறும். ஒரு ஆடு அதற்கு பரிகாரமாய் மாறும். அந்த ஆட்டுக்குட்டி தான் தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். Christ, your lamb. ஆமென். He is your substitute. உங்களுக்கு பதிலாய் அந்த ஆடு பலியானது. அதனால ஜான் த பேப்டிஸ்ட், he is the greatest prophet. அவர் வந்து ஞானஸ்தானம் இயேசுவுக்கு கொடுத்து, இயேசு அந்த ஞானஸ்தான கரையிலிருந்து எழும்பி அவர் போகும் பொழுது ஜான் ஹி அட்ரஸ், அவன் எப்படி இயேசு அட்ரஸ் பண்றான் தெரியுமா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டு குட்டி. Amen. He is our குர்பானி. பாருங்க, நம்ம இருக்கிற இடமே குர்பானி குடவுன். ஆமே. ஏசாயா சொல்லிட்டாரு, அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு போனார். அப்ப இயேசு யாரு? ஆட்டுக்குட்டி.
இப்போ பாருங்க, மறுநாளில் யோவான், இவன் தான் பெரிய ப்ராஃபட். இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டிலேயே பெரிய தீர்க்கதரிசி யாரு? சிறுகளில் பிறந்தவன்ல யோவானோட பெரிய தீர்க்கதரிசி யாருமே கிடையாது. இப்போ யோவான் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, மறுநாளில் யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ. நீங்க ஏதோ you are not just following one more way, you are following only one way. அவங்க அங்க போறாங்க, இவங்க இங்க போறாங்க, நாங்க இங்க போறோம். நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. You are in the right time, in the right place. Amen. அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, the next day he saw Jesus coming to him and said, look, the lamb of God who takes away the sin of the world. இயேசு பார்த்த உடனே என்ன சொல்றான்? இவர்தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. ஆமென். ஒரு குடும்பத்தின் பாவத்துக்காய் அல்ல, ஒரு இனத்தின் பாவத்தை அல்ல, ஒரு தேசத்தின் பாவத்தை அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. ஆமென். ஆபிரகாம்ன்றோம், இப்ராஹிம்ன்றாங்க. ஆமென். அந்த மலையில், அந்த ஆபிரகாம் அந்த மலையில் கண்ட ஆடு இந்த ஆடு. ஈசாக்குக்கு பதிலாய் பலியான ஒரு ஆடு இந்த ஆடு, இந்த ஆடு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்ப யூதர்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா அவர் ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர், உங்களுக்கு இன்னும் 30 வயசு தான் ஆகுது, உங்களை அவர் எப்படி பார்த்தாருன்றாரு. பார்த்தான்டா, அந்த மலையிலே அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாய். ஆமென். அவன் என்ன பார்த்தான். அவன் பாருங்க, நம்ம வந்து எந்த மதத்திலையும் இல்லை, இந்து மதத்திலையும் இல்லை, கிறிஸ்தவ மதத்திலையும் இல்லை, முஸ்லீம் மதத்திலையும் இல்லை, நம்ம இயேசுவோடு இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவமும் ஒரு மதம் மாதிரி ஆயிடுச்சு. வெள்ளச்சேலை உடுத்து கலட்டீரு, இது அது ஒரு ரிலீஜன் மாதிரி ஆகி போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். நீங்க யாருடா எங்களை ஒதுக்கி தள்ளுறதுக்கு? நாங்கள் உங்களை ஒதுக்கி தள்ளிட்டோம்டா. ஆமென். அவன் சொன்னா கரெக்டாக இருக்காது, நம்மளே கிளம்பிடும்னு வந்துட்டோம் நாங்கள். புரியுதா உங்களுக்கு? This is a church without a religion. இந்த சபை மதம் இல்லாத சபை. மனிதனை நேசிக்கும் ஒரே கடவுளை, மனிதனுக்காய் பூமியில் இறங்கி பாவ பரிகாரியாய் மாறின ஒன்றான மெய்தேவனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நித்திய ஜீவன். ஆமென். Amen. We are the followers of Christ. We are the lovers of Christ, not religions. So we believe the relationship, not religions. Amen. So இந்த புரிதல்லாம் இருந்துச்சுன்னா மதத்திலிருந்து விடுதலை ஆயிடுவீங்க. ஆமென். பாருங்க, எல்லாம் சந்தனம் போட்டுலாம் வச்சு பாரம்பரிய உடையில் வரவும் அப்படின்ட்டாங்க. நான் இப்போ அது ரெடி ஆகணுன்னா இப்போ நான் அடுத்த சர்வீஸ் தான் வரணும். அதனால் பார்த்தேன், பாரம்பரிய உறவு வேண்டாம்ப்பா, மன்னிச்சுக்கோங்க, டப்புன்னு கொலையை மாட்டினோமா, ஆங்கரில் கிடந்த கோட்டை போட்டோமா, அதை கவனமாக கட்டணும், கட்டினது நிற்கிறதுக்காக இன்னொன்று கட்டணும். இப்படி நான் வேறு அங்கே இது பண்ணிகிட்டு இருப்பேன். ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஜபத்தோட. இந்த சிரமங்கள் எல்லாம் வேண்டாம் என்பதினால் யாம் இப்படி வந்தோம். ஆனாலும் நீங்கள் சில பேர் அழகாக வேஷ்டிலாம் உடுத்தி, முதல் சர்வீஸ்லாம் வந்திருக்கிறாங்க, குட்டீஸ்கள்லாம் வேஷ்டிலாம் உடுத்தி என்ன மட்டும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு, அதை மன்னிச்சுக்கோங்கன்ட்டேன். நீங்களாம் அழகாக உடுத்தி சூப்பரான பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்க. ஸோ தீப திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி.